சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு நல்ல சாஃப்டான போளி செய்யலாங்க. எப்போதுமே போளி அப்படிங்கிறது ஓரங்களில் மாவு அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த மாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். எப்படி மேல் மாவு பிசையலாம், பூரணம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கரில் வேக வச்சாச்சு. தோலை எடுத்துட்டு துருவிக்கலாம். நம்ம மசிக்கிறத விட துருவிண்டா தான் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் இந்த பூரணம். இந்த மாதிரி துருவினது அளந்து வச்சுக்கலாம். 1 கப்பு வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, 1 கப்பு தேங்காய் துருவல், 3/4 கப்பு வெல்லம். வெல்லத்தை கொஞ்சம் நம்ம மண் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு கரைச்சி வடிகட்டிக்கலாம். வடிகட்டின அந்த வெள்ளை கரைசலை திரும்பவும் வாணலிலே சேர்த்துட்டு முதல்ல தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வெள்ளை கரைசலோட சேர்ந்து வந்ததுக்கப்புறம் வேக வச்சு துருவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக கிளறணும். அடிப்பிடிக்கவும் கூடாது. அதே சமயத்தில் நல்லா திக்காகணும். வாணலியை ஒட்டாத அளவுக்கு கிளறி எடுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட நெய் சேர்க்காமலேயே இந்த பூரணம் ரெடி பண்ணலாம். அடுப்பு நிறுத்திட்டு வாணலி சூட்லேயே இருக்கட்டும். சூடு ஆறினப்புறம் இன்னுமே கெட்டிப்படும். இது அப்படியே நம்ம போலி தட்டத்தை விட கொஞ்சம் மிக்சியில் நம்ம அரைச்சிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மிக்சியில் ஒரு 3-4 முறை பல்ஸ் மோடில் விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். எல்லா வித போலி செய்கிறப்புமே பூரணத்தை இந்த மாதிரி நம்ம கிளறி வச்சுருந்தா போலி ரொம்பவே நல்லாயிருக்கும். மைதா மாவு 1/4 கப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்து இந்த மேல் மாவை தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு முதல்ல தண்ணி சேர்த்து கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் லேசாக உள்ளங்கையில் வச்சு தெளிச்சிட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி சமையல் மேடை இல்லைன்னா சப்பாத்தி இடுற அந்த பலகால வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா அந்த எலாஸ்டிக் தன்மை வரும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சா போதும். இந்த மாதிரி மாவை பேசனில் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் மேலே எண்ணெயை கோட்டிங் கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரமாவது நம்ம இதை ஊற வைக்கணும். ஊற வச்ச அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு போலி வேணுமோ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் பூரணம் எடுத்திருக்கேன். அதில் 3/4 பங்கு அளவுக்கு தான் மேல் மாவு எடுத்துக்கணும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு முதல்ல மேல் மாவை கொஞ்சம் சின்னதாக ரவுண்டாக தட்டிட்டு பூரணத்தை வச்சுட்டு 4 பக்கமும் மாவை மூடிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை மட்டும் எடுத்துட்டு பூரணம் எங்கேயாவது வெளியே தெரியுதான்னு செக் பண்ணிவிட்டு ரவுண்டாக லட்டு மாதிரி உருட்டிண்டு அதை திரும்பவும் நம்ம அந்த பிளாஸ்டிக் ஷீட்லேயே போட்டு கையில் நல்லா எண்ணெயை தடவிண்டு முதல்ல சென்டரில் தட்டினா தான் பூரணம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் ரவுண்டாக தட்டிட்டிங்கன்னா ஒன்று போல் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பும் இருக்கும். மேல் மாவு ஓரங்கள் அதிகமாக நிற்காது, பூரணமும் வெளியே வராது. இந்த போலியை பிளாஸ்டிக் ஷீட்லேருந்து எடுக்கிறதுக்கு வலது கையில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக நம்ம எடுத்தோம்னா நல்லாவே போலி வரும். அப்படியே நம்ம தவாவில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் வேக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்தா ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லா விதமான போலியும் இந்த மாதிரி தான் செய்யணும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.